நம்ம முருகர் ஒரு ஆட்டம் ஆடிட்டு போயிட்டாரு. நெக்ஸ்ட் வந்து லோகேஷ் ராகுல் நம்ம நேரு மாமா வேலை கேட்டா போட்டு வந்திருக்காங்க. லோகேஷ் ராகுல் கவினேஷ் தொப்பி நேரம் இங்க போலாம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வந்து நம்ம ரித்திகா ஜான்சி ராணி வேலை போட்டு வந்திருக்கா. எல்லாரும் வெல்கம் பண்ணுவோம். சூப்பர், வெரி குட். நல்லா கிளாப் பண்ணுங்கடா. ரொம்ப அழகா வந்து ரொம்ப அழகு ரஸ்தியா வந்து மேக்கப் போட்டு அழகா என்ன சொல்லிட்டு போயிருக்காங்க. எல்லாரும் கிளாப் பண்ணுவாங்க. ஸ்கூல் பள்ளி மாணவர்களுக்கு அறிவுரை சொல்றதுக்காக அவை பாட்டி வேலை போட்டு 6 கணக்கு
வந்திருக்காங்க. தள்ளுங்க தள்ளுங்க. வணக்கம், நான் தான் அவ்வை பாட்டி. ஆத்திச்சூடி சொல்லப் போகிறேன். அறம் செய்ய விரும்ப 6 வருஷம் தீவரை விளக்கை இயவரை விளக்கை எனவே ஒரு ஈவரை விளக்கை ஊக்கமொழி கட்டிலே எண்ணெடுத்து கேட்கிறேன். ஏற்கனவே நிகழ்ச்சி ஐயமிட்டு முன் ஒப்புரவு ஒழுங்கு மோதுவது ஒழிய அவ்வியம் வைத்தேன். அக்கம் சுட்டேன். ஞான பழனி அப்பா, ஞான பழனி அப்பா, தமிழ்நாட்டில் பழனி அப்பா. தேங்க்யூ. தேங்க்யூ. கிளாப் பண்ணுங்க அவையாக்கு. அடுத்தது அது ஆதிவாசி இருக்கு. ஆதிவாசி. அடுத்தது ஆதிதேசம் வந்து என் பையன் மாணவி விநாயகர் வள்ளி வந்திருக்காங்க. பேர் என்ன சொல்லு? உன் பேர் என்ன? சொல்லு. விநாயகர் வள்ளி பாட்டு இல்லையா? சொல்லு. விநாயகர் பாட்டு இல்லையாம்மா? டைப் பண்ணுதா? அது இருங்க. இது பாட்டு பாட்டோம் நாடு. நாங்கள் ரெடியாக தான் இருக்கோம். சரி போலாம். விவசாயம் சுதாகருக்கு ரெடி. அடுத்தது நித்யா
ஊர்ல ஒரு மரம் இருந்துச்சாம். அந்த மரத்து அந்த ஊர்ல என்னவாதான் இருந்துட்டு பாருங்க. ஒரு 7 வருஷம் முன்னாடி ஜாக் டானிஸ்னு ஒருத்தர் வந்து ஜாக் டானிஸ்னு சேர்த்து வை. மரம் போடுற அவலங்கள்லாம் சேர்த்து வைடா. கேட்ட உடனே எனக்கு வந்து நம்ம பாட்டாக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதுவே எனக்கு வந்து பாட்டு பண்ணலாம் கேட்கிறேன். அந்த பாட்டு எனக்கு வந்து அப்படி அந்த கவிதை எனக்கு வந்து பாட்டு பண்ணாச்சு. அதுதான் நம்ம ஒரு கதை கொடுப்போம். ஒரு ஊர்ல ஒரு மரம் ஊட்டி பொழுது சோறு வரும் காலத்த கண்ணீரம்மா போட்டு சென்றாலும் பள்ளிக்கூடம் விட்டு பின்னாடி விழுதினாலும் செல்ல வரும் மஞ்சாடத்து பஸ் ஸ்டாப்பு எல்லாமே இந்த மரம் எங்க ஊரு மரம் எங்க ஊரு மரம் எங்க போச்சு அந்த மரம் எங்க போச்சு அந்த மரம் எங்க ஊரு மரம் எங்க ஊரு மரம் எங்க போச்சு அந்த மரம் எங்க போச்சு அந்த மரம். நிகேஷ் வந்து மரபா ஆக்ட் பண்ணி காமிச்சிருக்கான். அதுக்கப்புறம் கோகுல்குமார் பாரதியார் வேடம் போட்டு கோகுல்குமார் வந்து நடிச்சு காமிக்க போறாங்க. கவிதை வாஸ்து நம்மளோட காமிக்க போறாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து கவிதை சொல்ல வந்துள்ளேன். காற்று மாசுபாடு பற்றி கவிதை சொல்லுவோம். அலைய நான் தலைவருக்கு மனதை மறந்திருக்கிறேன். திரிமணி ஏதாவது ஒரு தள்ளியுள்ளார்கள். இந்த புத்தகம் பேர் மனமாக்கும் மாசுபாடு. நன்றி வணக்கம். சூப்பர். கோகுல்குமார் வந்து பாரதியாரா ரொம்ப அழகா நடிச்சு காமிச்சு கவிதையும் சொல்லி காமிச்சிருக்காங்க. எல்லாரும் நல்லா கிளாப் பண்ணுங்க. எல்லாத்தையும் நிக்க விட்டு அப்படி இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து இவ்வளவு நேரம் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் மாதிரி நம்ம ஸ்கூல்ல பண்ணோம். அதை நீங்க எல்லாரும் பார்த்தீங்க. இது என்னன்னா போன வாரம் வெள்ளிக்கிழமை நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் மானா பிசியோதெரபி சென்டர் அப்படிங்கிற ஒரு சென்டர் மூலமா கிராமப்புற ஸ்டூடெண்ட்ஸும் எல்லா கல்ச்சுரல் ப்ரோக்ராம்லையும் கலந்துக்கிட்டு அவங்களாலையும் எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத மாணவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தாங்க. அந்த இதில் வந்து ஸ்பெஷல் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டும் சரி நார்மல் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டும் சரி எல்லாருமே அவங்களோட திறமையை வெளிக்கொண்டு வரதுக்காக எல்லா போட்டிகளையும் கலந்துக்கிட்டாங்க. ஓவியம் வரைதல், கவிதை, கட்டுரை, மாறுவேட போட்டி, நடனம், இது மாதிரி நிறைய ப்ரோக்ராம் இருந்தது. அதில் நம்ம வந்து விழாக்கிழமம் அக்லூட் ஸ்பெஷல் ஸ்கூல் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான ஒரு பள்ளி. இந்த பள்ளியிலேருந்து நம்ம ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணி போயிருந்தோம். அதில் ஃபர்ஸ்ட் 3 ப்ரைஸ் வந்து நம்ம ஸ்கூல் பசங்க வந்து வின் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே மாறுவேட போட்டியும், கவிதை போட்டியும், கட்டுரை போட்டி, ஓவிய போட்டி, இந்த 4 போட்டியில வந்து கலந்துக்கிட்டாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து அபியார் வேளாங்கண்ணியில நம்ம பள்ளி மாணவி கலக்க வேண்டுவா. இவங்க வந்து அபியார் பேசும்போது அபியாரை பத்தி ஒரு நல்ல பாட்டும் ஆண்டவர் பழனியாண்டவரை பத்தி ஒரு பாட்டும் பாடினாங்க. இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ரேஸ் போடுறதுக்கு ரொம்பவே எல்லாருக்கும் கோஆபரேட் பண்ணாங்க. அதனால மெல்ல வந்து நம்ம பள்ளியின் சார்பாக நன்றியும் பாராட்டையும் தெரிவித்துள்ளோம். தேங்க்யூ மேடம். பிரைஸ் கார்டு உங்களோட பிரைஸையும் வழங்குகிறாங்க. இது ஃபர்ஸ்ட் பிரைஸ். ஒரு சீல்டும் மெடலும் கொடுத்துருக்காங்க. சர்டிஃபிகேட் வேணும். போட்டியில் கலந்துக்கிறதுக்கான சர்டிஃபிகேட். தேங்க்யூ மேடம். கிளாப் பண்ணலாமா மேடம்க்கு? அப்போ மேடம் இல்ல செகண்ட் பிரைஸ் வந்து ரித்திகா ஜான்சி ராணி வேஷம் போட்டு வந்திருந்தாங்க. ஜான்சி ராணி வேஷத்துக்கு மொத்தம் ரித்திகாக்கு ரொம்ப இவங்க வந்து ரொம்ப கூச்ச சுபாவமான ஒரு பொண்ணு. இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டர் போட்டு வெளியிடங்களுக்கு போய் ஃபர்ஸ்ட் டே பிரைஸ் வாங்கிட்டு இருந்தா ரொம்ப திறமையா அவங்களோட திறமையை வெளிப்படுத்தினாங்க. நான் பள்ளியின் சார்பாக ரித்திகாவுக்கு நன்றியும் பாராட்டையும் தெரிவித்துள்ளோம். தேங்க்யூ ரித்திகா. பாராட்டுகள் ரித்திகாவுக்கு. நல்லா கிளாப் பண்ணுங்க.
பிரைஸ் சுதாகர். சுதாகர் வந்து விவசாயி. நம்மளோட நாட்டுக்கே சாப்பாடு போடக்கூடிய ஒரு விவசாய தொழிலை வந்து கான்செப்ட் எடுத்து பண்ணியிருக்காங்க. விவசாயத்துல எவ்வளவு கஷ்டம் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சது. இந்த விவசாயிக்கு வந்து கரெக்டான ஒரு கேரக்டரா சுதாகர் வந்து நம் பள்ளியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு விவசாயத்தை பத்தி ஒரு சிறிய நாடகத்தையும் அதை பற்றி ஒரு சின்ன விளக்கமும் சொன்னாங்க. அது ரொம்ப எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்தது. நம் பள்ளியின் சார்பாக சுதாகருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தேர்ட் பிரைஸ் சுதாகர். நிறைய பசங்க வந்து போட்டியில் கலந்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு வந்து சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க. அந்த சர்டிபிகேட் வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் ஒரு தடவை சொல்றேன் வரலாம். விநாயகர் பள்ளி ஆதிவாசி விநாயகர்களுக்கு ஆதிவாசி வேஷம் போட்டு வந்திருந்தாங்க. ஆதிவாசிக்கு அந்த காலத்துல எப்படி இருக்காங்க அப்படிங்கறத வந்து ஒரு தெரிவிக்க இருந்தாங்க. கவினேஷ் நம்ம நாட்டுக்காக போராடக்கூடிய ஒரு வீரர், மிலிட்ரிமேன். லோகேஷ் ராகுல் நம்ம மாமா நேரு மாமா. பாரதியார் கோகுல்குமார். நிகேஷ் மரம். பின்னாடி பின்னாடி பாண்டியலட்சுமி ராதை வேஷம். பாண்டியலட்சுமி வந்து இன்னைக்கு உடம்பு சரியில்லாதனால வரல. அவங்களுக்கும் நம்ம பள்ளியின் சார்பா பாராட்டையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா நம்ம வந்து இப்போ லோக்கலா தான் நிறைய டூர்லாம் போட்டிருக்கோம். நம்ம பசங்க வந்து ஸ்பெஷல் சேர்த்து எவ்வளவு தூரம் வந்து டிராவல் ஆகுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம லாங்கா போயிட்டு வந்தது. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் லாங் டிராவல் ஓகே நல்லா இருந்துச்சு. யாருமே வெளில வாமிட் பண்ணல, எந்த தொந்தரவும் இல்லை. விக்னேஷ் முருகன் வேஷம். விக்னேஷ் இங்க சரி எல்லாரும் ஒரு வாட்டி தேங்க்யூ சொல்லிட்டு பெரிய கிளாஸ் பண்ணிடலாம். சூப்பர் நல்லா பண்ணீங்க. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து இவ்வளவு நேரம் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் மாதிரி நம்ம ஸ்கூல்ல பண்ணோம். அதை நீங்க யாரும் பார்த்தீங்க. இது என்னன்னா போன வாரம் வெள்ளிக்கிழமை நம்ம தூத்துக்குடி மாவட்டத்துல மானா கிறிஸ்டியன் சர்வீஸ் சென்டர் அப்படிங்கிற ஒரு சென்டர் மூலமா கிராமப்புற ஸ்டூடெண்ட்ஸும் எல்லா கல்ச்சுரல் ப்ரோக்ராம்லையும் கலந்துக்கிட்டு அவங்களாலையும் எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத மாணவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தாங்க. அதில் வந்து ஸ்பெஷல் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டும் சரி, நார்மல் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டும் சரி, எல்லாருமே அவங்களோட திறமையை வெளிக்கொண்டு வரதுக்காக எல்லா போட்டிகளையும் கலந்துக்கிட்டாங்க. ஓவியம் வரைதல், கவிதை, கட்டுரை, மாறுவேட போட்டி, நடனம், இது மாதிரி நிறைய ப்ரோக்ராம் இருந்தது. அதில் நம்ம வந்து விளாக்கிகுளம் அக்லூட் ஸ்பெஷல் ஸ்கூல் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான ஒரு பள்ளி. இந்த பள்ளியிலேருந்து நம்ம ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணி போயிருந்தோம். அதில் ஃபர்ஸ்ட் 3 பிரைஸ் வந்து நம்ம ஸ்கூல் பசங்க வந்து வின் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே மாறுவேட போட்டியும், கவிதை போட்டியும், கட்டுரை போட்டி, ஓவிய போட்டி, இந்த 4 போட்டியில வந்து கலந்துக்கிட்டாங்க. அதுல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து அபியார் வேடாமணிங்க நம்ம பள்ளி மாணவி கடக்க வேண்டுவா. இவங்க வந்து அபியார் வேஷம் போட்டு அபியாரை பத்தி ஒரு நல்ல பாட்டும் ஆண்டவர் பழனியாண்டவரை பத்தி ஒரு பாட்டும் பாடினாங்க. இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வேஷம் போடுறதுக்கு ரொம்பவே எல்லாருக்கும் கோஆபரேட் பண்ணாங்க. அதனால வெளில வந்து நம்ம பள்ளியின் சார்பாக நன்றியும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ மேடம். பிரைஸ் கார்டு உங்களோட பிரைஸையும் வழங்குகிறாங்க. இது ஃபர்ஸ்ட் பிரைஸ். ஒரு சீல்டும் மெடலும் கொடுத்துருக்காங்க. சர்டிஃபிகேட் வேணும். போட்டியில் கலந்துக்கிறதுக்கான சர்டிஃபிகேட். தேங்க்யூ மேடம். கிளாப் பண்ணலாமா மேடம்க்கு? அப்போ மேடம் இல்ல செகண்ட் பிரைஸ் வந்து ரித்திகா ஜான்சனாலி வேஷம் போட்டு வந்திருந்தாங்க. ஜான்சனாலி வேஷத்துக்கு பொருத்தமா இருக்கு ரித்திகாவுக்கு. ரொம்பவே இவங்க வந்து ரொம்ப கூச்ச சுபாவமான ஒரு பொண்ணு. இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டர் போட்டு வெளியிடங்களுக்கு போய் ஃபர்ஸ்ட் டைம் பிரைஸ் வாங்கிட்டு இருக்கா. ரொம்ப திறமையா அவங்களோட திறமையை வெளிப்படுத்தினாங்க. நான் பள்ளியின் சார்பாக ரித்திகாவுக்கு நன்றியும் பாராட்டையும் தெரிவித்துக் தேங்க்யூ ரித்திகா. பாராட்டுகள் ரித்திகாவுக்கு. நல்லா ஜாப் பண்ணுங்கடா. அப்படியே போடல.
நம்ம எக்ஸசைஸ்